Namaste. In the channel Guidance to Learn Hindi. நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா ஹிந்தியில என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆக்சிலரி வெர்ப்ஸ் இருக்குது அப்படிலாம் பார்த்தோம். அது என்னென்ன ப்ரொனவுன்ஸ்க்கு என்னென்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் பார்த்தோம். மே அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாலே அந்த சென்டென்ஸ் ஹூ அப்படின்னு தான் முடியணும். தும் ஸ்டார்ட் ஆனா ஹோ தான் முடியணும். எக வகு ஆர் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் பற்றி ஏதாவது பேசும்போது கூட ஹேல முடியணும். தென் ஏவே ஹம்மா அப்படிங்கிற ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணாலோ இல்லை ப்ளூரல் ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல் சப்ஜெக்டை பற்றி பேசினாலோ ஹேன் தான் அந்த சென்டென்ஸ் முடியணும். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம கஹா, யஹா, வஹா, மே இந்த 4 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது. ஸோ கஹா அப்படின்னா என்ன மீனிங், யஹா என்ன மீனிங், வஹா என்ன மீனிங், மே அப்படின்னா என்ன மீனிங்னு பார்க்குறோம். அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஏன் இன்னுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா அது சைலண்ட் ப்ரொனன்சியேஷன். கஹான் அப்படின்னு அழுத்தி சொல்லாம கஹா, யஹா, வஹா, மே. ஸோ அந்த இன் வந்து சைலண்ட் ப்ரொனன்சியேஷனாக இருக்கணும், அதுக்காக தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கஹா அப்படின்னா என்ன மீனிங்னா எங்கே, வேர் அப்படின்னு அர்த்தம். யஹா அப்படின்னா இங்கே, வஹா அப்படின்னா அங்கே. ஸோ கஹானா எங்கேன்னு கொஸ்டின் கேட்கறது, யஹானா நமக்கு பக்கத்தில் இருக்கிறது இங்க அப்படின்னு சொல்றதுக்கு, வஹானா தூரமா இருக்கிறத சொல்றோம் அங்கே அப்படின்னு சொல்றோம். ஸோ மே அப்படின்னா என்ன மீனிங்னா இல், கையில், காலில் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அந்த மாதிரி இல் அப்படிங்கிற சவுண்ட் சொல்றதுக்கு மே அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா 2 வேர்ட் படிக்க போறோம். என்னன்னா கர், கர். இது கர்ன்னு சொல்லக்கூடாது, கர்ன்னு சொல்லணும். ஸோ இந்த இங்கிலீஷ்ல காவே 4 விதமா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எழுத்துக்கள் வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன்லாம் உங்களுக்கு புரியும். கர்ன்னு சொல்லணும். கர்னா என்ன மீனிங்னா ஹவுஸ், வீடு. தென் பாட்ஷாலா, பாட்ஷாலானா என்ன மீனிங், ஸ்கூல். ஸோ இப்போ சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் பாருங்க. நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய், வேர் ஆர் யூ அப்படின்னு ஹிந்தியில் கொஸ்டின் கேட்கணும். ஸோ நீ அப்படிங்கிறதுக்கு என்ன படித்தோம், தும். எங்கே அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ட், கஹா. ஸோ தும் கஹா, தும்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலே அந்த சென்டென்ஸ் ஹோல தான் முடியணும். ஹோக்கு என்ன மீனிங், இருக்கிறாய்னு அர்த்தம். தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஹிந்தியில் எப்படி சொல்லணும், தும் கஹா ஹோ. இப்ப நான் மதுரையில் இருக்கிறேன் எப்படி சொல்லணும், நான் மே மதுரையில். மதுரை கூட இந்த இல் அப்படிங்கிற சவுண்ட் செல்லும்போது மதுரை மே அப்படின்னு சொல்லணும். மே மதுரை மே, மே வந்து அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும், ஹூ. ஹூனா என்ன மீனிங், இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மே மதுரை மே ஹூ, நான் மதுரையில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் இன் மதுரை அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், மே மதுரை மே ஹூ. நெக்ஸ்ட் நிதிஷ் எங்கே இருக்கிறான் என்று எப்படி கேட்கணும், நிதிஷ் எங்கே அப்படிங்கிறதுக்கு கஹா, இருக்கிறான் ஹே. ஸோ ஆக்சுவலாக இங்கே நிதிஷ் வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ரூல்ஸ் படி, எக வகை சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் ஹேல தான் அந்த சென்டென்ஸ் முடியணும். ஸோ இது சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஸோ நிதிஷ் கஹா ஹே, வேர் இஸ் நிதிஷ், நிதிஷ் கஹா ஹே. அவன் வீட்டில் இருக்கிறான். வஹ, அவன்னா வஹ, கர்மே, கர்னா வீடுன்னு சொன்னோம். வீட்டில் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும், கர்மே. வஹ கர்மே ஹே, இருக்கிறான். ஹேனா இருக்கிறான் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எஹ வஹ வந்தாலே ஹேன்னு தான் அந்த சென்டென்ஸ் முடியணும். வஹ கர்மே ஹே. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு ஹிந்தியில கேட்கணும். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஹிந்தியில என்ன சொல்லணும், வே. எங்கேக்கு கஹா அப்படின்னு அர்த்தம்,
நெக்ஸ்ட் இருக்கிறார்கள் हैं वे कहाँ हैं ये वे हम आप அப்படின்னு வந்தாலே அந்த சென்டென்ஸ் ஹேன்ல தான் முடியணும். ஸோ வே கஹா ஹே அவங்க எங்க இருக்கிறாங்க? அவர்கள் ஸ்கூலில் இருக்கிறார்கள். வே ஸ்கூல் மே ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூலுக்கு எக்ஸாக்டா ஹிந்தியில் என்னன்னு பார்த்தோம்னா பாட்சாலா. வே பாட்சாலா மே ஹே வே வித்யாலய மே ஹே. வித்யாலயங்கிற வேர்ட் கூட ஸ்கூல் அப்படிங்கிற மீனிங்ல தான் ஹிந்தியில சொல்லணும். ஸோ வே ஸ்கூல் மே ஹே அவங்க ஸ்கூல்ல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஹிந்தியில கேட்கறது, கொஸ்டின்ஸ் மட்டும் இல்ல இந்த மாதிரி சென்டென்சஸ் ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். மதன் நீ எங்கே இருக்கிறாய்? மதன் நீங்கிறதுக்கு தும், எங்கே அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? கஹா. மதன் தும் கஹா ஹோ. மதன் தும் கஹா ஹோ. நான் காலேஜில் இருக்கிறேன். மே காலேஜில் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? காலேஜ் மே. மே காலேஜ் மே ஹூ. மே காலேஜ் மே ஹூ. மே வந்தா ஹூ முடியணும், ஞாபகம் வச்சுக்கணும். கையில் என்ன இருக்கிறது? கை அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ட் பாருங்க? ஹாத். ஹிந்தியில கைக்கு என்ன சொல்லுவோம்? ஹாத். இப்ப கையில் அப்படின்னு சொல்றோம். ஹாத். இல்லுங்கிறதுக்கு என்ன சொன்னோம்? மே. சோ ஹாத் மே என்ன இருக்கிறது? என்ன வாட்ங்கிறதுக்கு என்ன ஹிந்தியில படிச்சோம்? கியா. சோ ஹாத் மே கியா ஹே. கையில் என்ன இருக்கிறது? ஹாத் மே கியா ஹே. அந்த பையன் இங்கே இருக்கிறான். அந்த, அவன், அவள், அது, அந்தன் வந்தா என்ன வேர்ட் யூஸ் பண்ணோம்? வஹ். சோ வஹ் பையன்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? லடுக்கா. வஹ் லடுக்கா. இங்கே, இங்கேக்கு என்ன பார்க்கணும்? யஹா. இங்கேக்கு என்ன வேர்ட்? யஹா. சோ வஹ் லடுக்கா யஹா ஹே. வஹ் லடுக்கா யஹா ஹே. அந்த பையன் இங்க இருக்கிறான். நெக்ஸ்ட் அவன் யார்? அவன், அவள், அது, அந்தக்கு வஹ் தான் யூஸ் பண்ணுவோம். வஹ் யார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன வேர்ட்ஸ் ஹிந்தியில உண்டு? கௌன். வஹ் கௌன். ஓகேங்களா? வஹ் கௌன். வஹ் வந்தாலே அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும்? ஹே. வஹ் கௌன் ஹே. அவன் யார்? வஹ் கௌன் ஹே. அங்கே யார் இருக்கிறது? அங்கே அப்படிங்கிறதுக்கு வஹா சொல்லுவோம். வஹா கௌன் ஹே. வஹா கௌன் ஹே. அவர்கள் யார்? அவர்கள்ங்கிறதுக்கு வே. வே கௌன். வே வந்தா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும்? ஹேன்னு முடியணும். வே கௌன் ஹே. வே கௌன் ஹே. அவர்கள் யார்? அவர் அங்கே இருக்கிறார். வே அவர், அவர்கள், அவைகள் இந்த மூணுக்குமே வேங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சோ அவர் அப்படிங்கிறதுக்கு வே. அங்கேக்கு என்ன பார்த்தோம்? வஹா. வே வஹா இருக்கிறார். ஹே. வே வஹா ஹே. ஏ வே ஹம்மா வந்தாலே ஹேன் தான் முடியணும். சோ வே வஹா ஹே. நீங்கள் டாக்டரா? ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறதுன்னு லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம் நம்ம. ஆப் டாக்டர் ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க டாக்டர் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்கள் டாக்டரா அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும்னா என்ன பார்த்தோம்? அந்த சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் கூடயே ஒரு கியாங்கிற வேர்ட் மட்டும் சேர்த்துக்கணும். கியா ஆப் டாக்டர் ஹே. கியா ஆப் டாக்டர் ஹே. நீங்கள் அங்கே இருக்கிறீர்களா? நீங்க அங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத எப்படி சொல்லணும்? ஆப் வஹா ஹே அப்படின்னு சொல்லுவோம். சோ இருக்கிறீங்களான்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு क्या आप वहां हैं? क्या आप वहां हैं? இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட். ஹிந்தில அவள் யார்? அவள் மனிஷா சென். ஸ்கூல்ல யார் இருக்கிறது? ஸ்கூல்ல சூர்யா இருக்கிறான். என்ன சூர்யா அங்க இருக்கிறானா? இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் ஹிந்தில எப்படி கேட்கறது அப்படிங்கறத நீங்களா யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோட வீடியோவை நீங்க பார்த்துக்கலாம். பாய்.